ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 20 எதாவது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ முன்னாடியே நம்ம மகித்தை என்ன பண்ணுவான், குக்கி சாக்கியை போட்டு தள்ளியிருப்பான். அதை பார்த்துட்டு ஸ்டன் ஆகி பழைய விஷயங்களெல்லாம் ஹீரோ நினச்சி பார்க்குறான். அதாவது நம்ம புஜிகாரோ யூஜி இட்டோரி எல்லோரும் போயிட்டு இருக்கும்போது ஒரு கோட்டை பார்த்துக்க சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம குக்கி சாக்கி டீயை ஊற்றி வச்சுருப்போம். ஐயோ டீ ஊற்றிச்சு, ஐயோ டீ ஊற்றிச்சு, உடுப்பா இது வேற ஒருத்தர் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம அந்த டைமில் கோச்சை டக்குன்னு சடனாக ஏங்க எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அங்கே நன்னாரி இங்கே என் கோட்டை கொடுத்து வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு உள்ளே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புஜிக்கிறோம் அந்த கோட்டை உள்ளே போட்டுருப்பான். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போயிட்டு இவ்வளையும் போக வச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்செட் ஆகிருப்பான். என்னால் யாரையுமே காப்பாற்ற முடியல, எல்லாமே என்னுடைய தப்பு தான், நான் மட்டும் சுகுணாவை எனக்குள்ளே எடுக்காமல் போயிருந்தா இந்த நிலமெல்லாம் வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இவன் மனசு உடைஞ்சி போயிருப்பான். எங்கே பாரு, நீயும் நானும் ஒன்று தான், அதை நீ இப்பவும் ஏற்றுக்கலாம், அதனால் எங்கள் பக்கம் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்க அந்த இடத்துக்கு டோடா வந்துடுறாங்க. டோடா இங்கே பாருங்கள் பிரதர், மனசு உடைஞ்சி போகாதீங்க, அவங்க இல்லைன்னா என்ன, நாங்கள் இருக்கோம், இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஜுஜுட்சு கைசனில் இருக்கக்கூடிய ஒரு சாசரர்ஸ் தான். சாசரர்ஸுக்கு எப்பவுமே சாவுன்றது ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி, அவங்க எப்பவும் சாவை பார்த்து பயப்பட மாட்டாங்க. செத்தவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறது என்ன தெரியுமா, இந்த மாதிரி கர்சஸ் எல்லாமே ஒரு நாள் அழிய வேண்டியது, அது அழிச்சுது அவங்களுக்கு நிம்மதியை தேடி தரணும், இவங்க அதை அழிக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் போராடி இறந்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. அவங்களுக்கு ஏதாவது நன்மை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் திரும்பவும் சண்டை போட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம டோடா பயங்கரமாக ஸ்பீச்செல்லாம் கொடுத்த உடனே எனக்கே அப்படியே புல்ல அடிச்சிருச்சுங்க. அந்த அளவுக்கு டோடோ நல்ல ஒரு ஸ்பீச்சாக கொடுத்து நம்ம ஹீரோ துவண்டு இருந்த மனத்தை துவட்டி போட்டு காய வச்சு அயன் பண்ண மாதிரி புதுசாக அப்படியே புத்துணர்ச்சியை எடுத்துகிட்டு வந்துட்டான். என்னடா நீ கூட கொஞ்சம் நல்லா இருப்பான்னு பார்த்தேன், ஆனால் நீ இன்னும் நல்லா இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தொடலை அனுப்பும்போது அவனை தொட முடியலங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம நனாமி சொல்லியிருப்பான், நீ தான் எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், இனிமே யூஜி இட்டோரி உன்னை நம்பியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை திரும்ப அவனுக்குள்ளே வந்த உடனே நம்ம யூஜி பயங்கரமாக வந்துடுறான். ஏன்னா நனாமி இவனை ரொம்ப நம்பியிருப்பாங்க இல்லையா. கண்டிப்பாக நீங்கள் சொன்னது கரெக்டு தான் பிரதர் அப்படின்னு சொல்லி, பிரதர் நீங்கள் வந்துட்டீங்களா, 2 பேரும் சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம டோடோ சேன்பாய் என்ன பண்ணுறாரு, இன்னிட்டா என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் போயிட்டு சண்டை போடுறாங்க, என்ன மட்டும் வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பொண்ணை அழுதுகிட்டு உக்காந்துட்டுருக்கு. இது யாருன்னு எல்லாருக்குமே தெரியும், நம்ம கேமமார்களுடைய லவர் தான். என்ன இருந்தாலையும் இவன் வீக்குன்னு அனுப்பல, இது இருந்தாலும் இவ்வளோ சாகடிச்சிருவாங்க அப்படின்றதுக்காக தான் இவன் எல்லாரையும் ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போயிருக்காங்க. இந்த பக்கம் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. சண்டை போட உடனே நம்ம டோடோக்கு பயங்கரமாக பவர் இருக்குல்லையே, இதெல்லாம் பார்த்துட்டுப்பா இது பயங்கரமாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் இவனுக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா, ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் இல்லையா, இடம் மாற்றிக்கலாம் இல்லையா, அதை வச்சு தான் இங்கே 2 பேரும் மாற்றி சண்டை போடுறாங்க. வா சூப்பராக சண்டை போடுறீங்கண்ணே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகித்தை பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த மாதிரி இருக்க, உன்னுடைய சோல் பார்த்தா ரொம்பவும் இதுவாக இருக்குது, உன்னுடைய சோல் இன்னும் 10% பவர் தான் இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல. இருந்தாலே அந்த பொண்ணுக்கு கொடுத்த அந்த அட்டாக் இருக்கே, அது இன்னுமே எனக்கு பாதிப்பை ஏற்படுத்து அப்படின்னு குடுன்னு போயிட்டு அவனுடைய பர்சன்டேஜ், அதாவது சோல் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவன் ஓடிட்டுருக்கான். இந்த பக்கம் ஹீரோவும் சரி டோடோவும் சரி நம்ம நடாமையை துரத்திக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. இவனை விடவே கூடாது, இன்றைக்கி அவனை கொன்னே ஆகணும், இவனால தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக போய்கிட்டு 2 பேரும் போட்டுருக்காங்க. பிரதர் நீங்கள் என்னை விட முன்னேறி போய்கிட்டே இருக்கீங்க, நான் அப்படியே ஸ்ட்ரக்கில் இருந்தால் வேலைக்கே ஆகாது, அப்புறம் நான் பிரதர்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் அன்லாக் பண்ணும்போது பிளாக் ஃப்ளாஷை ஆன் பண்ணிடுறான் நம்ம டோடோ. பிளாக் ஃப்ளாஷை அப்படியே அவனுடைய பிரதரான நம்ம யூஜி டியூட்டோரியை நினச்சிக்கிட்டே நம்ம
யார் நனாமி எல்லாருமே நினச்சிக்கிட்டு நம்ம டோடோ வந்து பயங்கரமாக வந்து கட்டுறான். இப்போ 3 பேருமே வந்து அவங்களுடைய பொட்டென்ஷியலை வந்து 120% இன்க்ரீஸ் பண்ணி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பயங்கரமாக வந்து சண்டை போயிட்டே இருக்குது. என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஹீரோவுக்கும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, டோடோவுக்கு டயர்ட் ஆயிடுச்சு, அதே போல் இங்கே பேஷனுக்கும் டயர்ட் ஆயிடுச்சு. அப்படியே இந்த எபிசோடு முடிச்சிட்டாங்க. பாய். எனக்கும் டயர்ட்.